பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ மக்களே, இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை கர்த்தர் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். சோர்ந்து போனவனுக்கு சத்துவத்தையும் அவர் பலமில்லாதவனுக்கு பலத்தையும். ஒருவேளை சோர்ந்து போயிட்டீங்க, ஒரு முடிவுக்கு வந்தீங்க, வாழ்க்கை எவ்வளவுதான், முடிந்து போனது. ஆனால் முடிந்ததை துவக்கிறவர், இல்லாதவை இருக்கிறது போல அழைக்கிறவர், காணாதவைகளை காண்பதாக உணர்த்துகிறவர் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். ஒரு அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். அவர் சர்வ வியாபி, சர்வ வல்லவர். அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை தேவ மக்களே. அதைத்தான் நீதிமொழிகள் 23:12 சொல்கிறார், நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை நம்பி இருக்கிறியா? இயேசுவை நம்பி வாழ்கிறாயா? அவருக்காக காற்றை கலங்காத. ஒருவேளை ஐயா, தீராத வியாதி, பிரச்சனைகள், போராட்டங்கள் எங்கள் தலைமையில் ஏறி சவாரி செய்கிறது, என்ன செய்வதென்றே எங்களுக்கு விளங்கவில்லை என்று ஒருவேளை கலங்கி இருக்கலாம். பரிசுத்த வேதத்திலே பல மக்களுடைய பாடுகளையும் உபத்திரவங்களையும் கண்ணீரையும் தேவன் அற்புதமாக மாற்றியிருக்கிறார். அவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். உங்க தொழில நட்டம், எதை செஞ்சாலும் விளங்கவில்லை, ஐயோ நான் என்ன செய்வதுன்னு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாக ஒரு முடிவு, எதிர்பார்க்கிற நல் முடிவை நான் உனக்கு தருவேன். ஒரு பாருங்க, 38 40 வருஷம் முடவனாக இருந்த, நடக்க முடியாதவனாக இருந்தார். அவன் வாழ்க்கையில் அவ்வளவுதான், என் வாழ்க்கை இதோடு முடிவுக்கு வரும் நினைச்சிருக்கான். ஆனா முடிந்த வாழ்க்கையிலே ஒரு துவக்கத்தை தேவன் உண்டு பண்ணினார். முடிந்து போன உங்க வாழ்க்கை துவக்கம் பாருங்க. ஒரு ஜபத்தை பிறகு அவன் வாழ்க்கை மாறினது. ஜெபிக்கிற இடத்துல இருந்த போது சூழ்நிலைகள் மாறினது. எப்படி தெரியுமா? முடவன் மானை போல துள்ளுவான் என்று ஏசாயா 31 சொல்லப்படும். ஒருவேளை நீ முடங்கி கிடக்கிற, பிறகு உன்னை குற்றப்படுத்தினார்கள். உன் சரீர அவயத்தை குறித்து, உன் தோற்றத்தை குறித்து, உன் அறிவை குறித்து, உன் பிறப்பை குறித்து, பிறந்த இடத்தை குறித்து ஒருவேளை உன்னை முடக்கி போயிருக்கலாம். அதுக்கு மேல உன்னால எழும்ப முடியல. முடவன் மானை போல துள்ளின 40 வருஷம் முடங்கி போன வாழ்விலே ஒரு துவக்கத்தை தேவன் தந்தார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அங்க நீங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நீங்க படித்து பாருங்கள், 5ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அவன் வாழ்வில் ஒரு மகத்துவங்களை வெற்றியை செய்தார். இன்றைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்வதற்கு அவர் வல்லமை படைத்த தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக முடிவுண்டு. இன்னைக்கு எதெல்லாம் முடிவில்லை, எதெல்லாம் இன்னும் எண்டில்லாத, இன்னும் பிரச்சனை, தீராத பிரச்சனை ஒண்ணு மட்டும் நீங்க அறிந்து கொள்ளணும். எல்லாவற்றும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கரத்தில் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். நீ அழுகிற காலமா, புலம்புற காலமா, கண்ணீர் காலமா, கலங்காதீங்க. எல்லாவற்றையும் தேவன் முற்று மொழி வைத்து ஒரு துவக்கத்தை, ஒரு நன்மையை உங்களுக்குள்ளே அவர் ஆரம்பிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போயிருக்கியா? கடனோடு வாழ்கிறியா? எதிரிகள் சூழ இருக்கீங்களா? இல்ல, ஒரு நாள் உங்களை கர்த்தர் உருவாக்கி வைத்திருப்பார். யெசுரனே என்பார், பராக்கிரமசாலி என்பார், பலசாலி என்பார். அன்றைக்கு நீ உயர்ந்து நிற்கும் போது, எல்லா கண்களுக்கு முன்பாக மேன்மையா நிற்கும் போது, நீ காண்கிற அந்த மக்கள் எல்லாம் ஓடி போவார்கள். இதுதான் ஏசாயா 40:12 உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதவர் என்று பார்த்தாலும் உனக்கு குற்றம் கண்டுபிடித்து, குறை கண்டுபிடித்து, உனக்கு விரோதமா பிராதி பேசிக்கொண்டு தேடியும் காணாதிருப்பாங்க, இல்பொருளாக மாறுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், சூழ்நிலை சரியில்லை, என்னை பார்த்தால் அற்பமாய் எண்ணுகிறார்கள், எனக்கு படிப்பில்லை, அழகில்லை, அறிவில்லை, திறமையில்லை என்று ஒரு முடிவில்லாத ஒரு பயணத்தில் போகிறீர்களா? அதே இடத்துல எங்க வெட்கப்பட்டீர்களோ, எங்க தள்ளப்பட்டீர்களோ, எங்கே நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டீர்களோ, அங்கே தேவனுடைய தலையை உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார் தெரியுமா? தன்னமிட்டு படியுங்கள் என்று அந்த யோசேப்பு வாழ்க்கையில சிறையிலே அவமானத்தோடு உள்ள போனதுக்கு ஒரு முடிவை தந்தார். அவன் பக்திக்கு, அவன் விசுவாசத்திற்கு, தேவன் பேரிலே அவன் வைத்த அந்த அன்புக்கு தேவன் ஒரு முடிவை தந்தார். நீ தேவன் பேரில் வைத்த அன்புக்கு ஒரு முடிவு இருக்கிறது, உங்க பக்திக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அல்லேலூயா. அதான் இறைவன் 2:2 சொல்லுது, இளவயதின் பக்தியை நான் அறிந்திருக்கிறேன். நீ இளவயது தேவன் மேல வைத்த அந்த பக்தி, அந்த விசுவாசத்தை அவன் அறிந்திருக்கிறார். உங்க பாடுகளையும் உபத்திரங்களையும் அவர் முடிவுக்கு கொண்டு வருவார். நீங்க பாத்தீங்கன்னா தானியேல் புத்தகங்களை பாத்தீங்களா? தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கும் ஒரு கூட்டம் எப்போதும் போராடி கொண்டே இருந்தது. முதிர் வயதிற்கு இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. கர்த்தர் முடிவு கொண்டு வந்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு போராடி கொண்டு வருகிற அந்த எகிப்து கூட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார்கள். அது அங்க வசனம் நீ படிச்சு பாருங்க. இன்று கண்ட எகிப்தியரை இனி காணாம ஒரு முடிவை தேவன் கொண்டு வந்தார். காணப்படுகிற பிரச்சனைகள், பாடுகள், ஒருவேளை வியாதி, மந்திர பிசாசுடைய தாக்குதல், கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். நீங்கள் திடமனதாயிருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. நீங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, தெளிந்த புத்தியா இருங்கள், விழித்திருங்கள். 9ஆம் வசனம், விசுவாசத்திலே உறுதியாருங்கள். இந்த உபத்திரம், பாடுகள் உங்களோட ஓடி போய்விடும். கர்த்தர் உங்களோடு இருப்பதை எல்லா கண்களுக்கு ஆச்சரியப்படும். தேவன் இந்த நீதிமொழிகள் 23:18
எல்லா விஷயங்களையும் ஒரு முடிவு கொண்டு வருவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.